This video sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சுண்டக்காய் குழம்பு செய்வது எப்படி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், குழம்பு இந்த காயை வந்து நசுக்கி எடுத்துக்கிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்துடணும். பாருங்கள், நல்லா கிண்டிடணும். ஏன்னு கேட்டால் அதிகம்னா தீஞ்சி போயிடும், அதுக்காக சொல்கிறோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ நல்லா வதக்கிட்டே இருக்கிறேன். வதக்க விதை வந்து அடியில் அப்படி கொட்டிடும். பாருங்கள், எண்ணெயில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வதக்கி குண்டால தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லா வதையெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊற்றிட்டங்களா? அடுத்தது கடுகு கறிப்பு கொஞ்சம் போடுறோம். சொல்லு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு கடுகு கொஞ்சம் போடுறோம். கடுகு கொஞ்சம் போட்டுங்களா? கடுகு நல்லா பொரியுது. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை தழவை கொஞ்சம் போடுறோம். போட்டுங்களா? ஒரு வதக்குறோம். இந்த கூட என்ன அந்த வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள், அதை எடுத்து கொட்டுறோம். இது நல்லா ஒரு நிமிஷம் வேகணும். பாருங்கள், நல்லா வேகும். அதில் வந்து பச்சை மிளகா 2 போட்டிருக்கோம். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ வந்து இந்த சுண்டைக்காய் எடுத்து கொட்டுறோம். சுண்டைக்காய் கொட்டி ஒரு வதக்குறோம். வதக்கி முடிச்சிட்டுங்களா? வதக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கிடுச்சிங்களா? இப்போ மிளகா பொடி 1 ஸ்பூன், அதிகம் போடக்கூடாது, காரம் அதிகம் வந்துடும். இப்போ இது வந்து மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன். அது மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறோம். பாருங்கள், வத்த குழம்புக்கு போகிற பொடி கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் போட்டோமா? அடுத்தது உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போடுறோம். உப்பு போட்டுங்களா? இப்போ பாருங்கள், புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அது தேவையான கொஞ்சமாக அப்படியே ஊற்றுறோம். இப்போ புளி அதுக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஊற்றிருக்கோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு கடலை தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், கடலை தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா கொதிச்சுக்கு அப்புறம் இதை எடுத்து அதில் ஊற்றணுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. அது இப்போ கடலை தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம். ஊற்றிட்டுங்களா? இப்போ பாருங்கள், சாயந்தரம்லாம் ஊற்றி வச்சு பச்சை வாசம் போகிற வரலுமே நல்லா அது கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் அவங்க கொதிக்கணும் நல்லா. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நீங்களும் வீட்டில் பக்கத்தில் செடி இருந்தால் கூட செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ அது எல்லாம் வாசத்துக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடுறோம், ஒரு நாட்டுத்தலை போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.
இதெல்லாம் உடம்புக்கு நல்லதுங்க. செஞ்சு வீட்டில் நீங்களே செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நன்றி.